துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் விஸ்வாச வருடமாக, அது தமிழ் புத்தாண்டு நடக்க போகிற அற்புத பலன்கள் என்னென்ன, எதெல்லாம் அதிகரிக்க போகுது, மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் வேணான்னு ஒதுக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இதில் எந்த அலங்கார வார்த்தைகள் இல்லாமல் எதுவும் நடக்கும் நடக்காது அப்படின்னு தெளிவாக கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த அஸ்ட்ரோ சுபம் விஜய் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ள தகவல் வந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு வேறு கேள்விகள் சந்தேகம் தான் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்கப்படும். முதல்ல ஆரம்பிப்போம். முதல்ல இந்த வருடத்துக்கு உங்கள் ராசிக்கு ஆரம்பித்து கொஞ்ச நாளில் குரு பார்வை வருதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை. போன வருடம் அந்த துலாம் ராசி கேட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பண விரயத்தை பற்றி பேசுவாங்க, நகையை தொலைச்சது, நிறைய பேர் கொலுசு இது மாதிரி நிறையா விஷயங்கள் தொலைச்சிட்டாங்க. ஒரு சிலலாம் தோடு தொலைச்சிட்டு இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ நினச்சது. அப்போ ஏதோ ஒரு நகை சம்மந்தப்பட்டது, விரயம் ஏற்பட்ட காலகட்டம், பணத்தை இழந்தது, இந்த மாதிரிலாம் போன வருஷங்கள். இந்த வருஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம். அஞ்சில் சனி பகவான் இருக்கிறவர் அவர் 6க்கு பயணிக்கிறார், அதையும் பேசுவோம். முதல்ல குரு 9ஆம் இடத்துக்கு 3-6க்குரிய குரு 9 வருகிறார், ராசியை பார்க்கிறார். அப்போ வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விருத்தி உண்டு, மன மகிழ்ச்சி ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். இப்போ தொலைதூர பயணமாக இருக்கும், வேறு இடமா இருக்கும். இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல வளர்ச்சியான காலகட்டம், மனசுக்கு நிறைவாக இருக்கிற வருடமாக அமைகிற காலகட்டம். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தான் கேள்வி, சார் கொஞ்சம் லாங்காக வேலை கிடைக்கிது எடுத்துக்கலாமா, வெளிநாடு வேலை எடுத்துக்கலாமா, புதிய முயற்சியாக இருக்குது, புது தொழிலாக இருக்குது பண்ணிக்கலாமா, வேலைக்காக போயிட்டுருக்கேன், சைடில் கொஞ்சம் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்பு வரும். ஆக மொத்தம் வேலையில் மிகுந்த வளர்ச்சி, வெற்றி, சந்தோஷப்படுகிற காலகட்டம். அப்போ ஒன்றை விட்டு இன்னொன்று சர்ச் பண்ண வேண்டாம். வேலைக்கு போயிட்டுருக்கும்போது இன்னொன்று விட்டுட்டு பண்ண அது மட்டும் வேண்டாம். பொதுவாக பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு ஜாதகம் ஒப்பீனியன் மட்டும் கேட்டுட்டு பண்ணுறது பெட்டர். தசாபுத்தி எப்படி இருக்குது, கோச்சார கிரகங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறது பெட்டர். ரைட், திருமணத்துக்கு பார்ப்போம். திருமண யோகம் சுபம் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை அமோகமாக இருக்குது. குரு ராசியை பார்த்தா மட்டும் பத்தாது, ராசிக்கு நல்ல தகவல் கொடுக்க 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், மனசுக்கு பிடிக்க 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. துலாம் ராசிக்கு எப்பவுமே திருமணம் ஆனதுக்கப்புறம் தாங்க வளர்ச்சி. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்ன, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணு, வாழ்க்கையில் நல்லது நடக்கும். 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும். ஃபஸ்ட்டு குடும்பம்னு அமைஞ்சால் தான் பணம் தங்கும், மதிப்பு மரியாதை நிற்கும், சமூக அந்தஸ்து வரும். கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்ங்கிறது துலாம் ராசி தான். அப்போ துலாம் ராசிக்கு ஒருத்தருக்கு திருமணம் செட் ஆகிட்டால் சூப்பராக இருக்கும். உடனே சொல்லக்கூடாது கல்யாணம் துலாம் ராசி டைவர்ஸ் ஆகாதான், அது மற்ற கிரக அமைப்பு பார்க்கணும். பொதுத்தன்மை, அதாவது விதி விலக்கெல்லாம் விதியாக கொண்டு வரக்கூடாது. 1-2 பேர் முடியாது, அது வேறு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்தாலே சக்ஸஸ் ஆயிரும், வாக்குப்பளிதம் அதிகரிக்கும், இயற்கையாகவே கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய அம்சமாக இருக்கும், கட் அண்ட் ரேட்டாக பேசாத இருக்கும். இப்போ இவங்களுக்கு குடும்ப ரீதியாக திருமண ரீதியாக சுபமாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது திருமணம் 10 பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க, கட்ட பொருத்தங்கள், கிரக ரீதியான பொருத்தங்கள், தசாபத்தி ரீதியான அம்சங்கள் பார்த்து, ராகுக்கேது பார்த்து, ஏதோ தோஷம் வந்தால் பரிகாரம் பண்ணிவிட்டு முகூர்த்த லக்னம் சூப்பராக குறிச்சிக்காங்க, சூப்பராக இருக்கும். ரைட், இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மைண்டில் ஓடிட்டுருக்குது, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், புகழ் பெறணும். இதுதான் இந்த புகழ் பெறதுக்கு இந்த இடத்துல 3ஆம் இடத்துக்கு குரு 3-5 தொடர்புனா புகழ் பெறுவது ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமு, இப்போ தான் பொதுவாக இன்ஸ்டா சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, மீடியா, நிறைய பேர்த்துக்கு மீடியாவில் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் அவர் சொன்னேன் இந்த மாதிரி அமைப்பு கிடச்சிருக்கேங்க அப்படின்னா. ஒருத்தர் ஒரு அந்த நீயானா மாதிரி இருக்கிற ஒரு ஷோவில் கிடச்சிருக்குன்னார், போயிட்டு வந்தாங்க. இப்போ தான் நான் சொன்னாங்க, இப்போ குருபலன் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னேன். இந்த பங்குனி மாதத்தில் கூப்பிட்ருக்காங்க, ஆனால் பின்னாடி தான் டெலிகாஸ்ட் ஆகும் போல் இருக்குன்னார். அப்போ வாய்ப்பு பாருங்களேன், குரு வந்து கொடுக்கறத குரு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புகழ் பெறுகிற காலகட்டம், விளம்பரப்படுத்தக்கூடியது, பப்ளிசிட்டி பண்ணக்கூடியது நல்லாயிருக்கும். குறிப்பாக பாட்டு சம்மந்தப்பட்ட, மியூசிக் சம்மந்தப்பட்டது, ஃபிசிக்கல் யோகா சம்மந்தப்பட்டது, ஃபிசியோதெரப்பி பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸில் யோகம், இந்த இடத்துல ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கலாம், ஆன்லைன் மூலம் தொழிலை விருத்தி பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். ரைட், 9ல் குரு வரும்பொழுது என்ன நடக்குன்னா 9ல் 10க்கு வேறு பயணிப்பார், அதையும் சேர்த்தே சொல்லணும். இப்போ 9ல் குரு இருக்கும்போது தொலைதூரம் சென்று வர வாய்ப்பு உண்டு. 6-9 தொடரம் தொலைதூர வாய்ப்பு. படிக்கிறதுக்காக நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. படிக்கிறதுக்காகவே கொஞ்ச காலம் வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தை வச்சு திருப்பி படிப்பாங்க. அப்போ வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு கடன் கிடைக்குமா, லோன் கிடைக்குமான்னு கேட்டவங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சர்டிஃபிகேட் எக்ஸாம், ஆன்லைன் சர்டிஃபிகேட் எக்ஸாம் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் படிப்பு, வேலை சூப்பர்.
தொழில் ரீதியாக இப்போ 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து குரு பார்க்குது, சொல்லவா வேணும். 10ஐ குரு பார்க்க, 10ஆம் இடத்தையோ 10ஆம் வீட்டையோ குரு பார்க்க தொழில் வளர்ச்சி புகழ் பெறுவீர்கள். அது சந்திரனாக இருக்குது. அப்போ புகழ் பெறுகிற வாய்ப்பு உண்டு. அதிக பெண்களால் ஆதாயம் இந்த ராசிக்கு. இப்போ பெண்களால் ஆதாயம், பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். செலவினங்கள் குறைக்கிற காலகட்டம். இப்போ மனசில் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு எப்போனா முதல்ல கடனை அடைக்கணும்னு அடைச்சிட்டாங்க ஒரு சிலர் பாதி அடைச்சிருக்காங்க. இப்போ திருப்பி கடன் வாங்கி வேறு ஏதோ ஒன்று வாங்கணும். ஏன் அப்படி இந்த ராசிக்கு தெரியுது, அமைப்பு போட்டிருக்கு. கடன் அடைக்கணும்னு கேட்டது இவங்க தான். சார் கடன் வாங்கி பண்ணிடலாமா, ரொட்டேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்ய காலகட்டமாக இருக்குது. இப்போ தான் இடம், வீடு, நகை, ஷேர் மார்க்கெட், அது மாதிரி ட்ரேடிங் வேறு, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நிறைய லாபங்கள் சம்பாதிக்கிற காலகட்டமாக இருக்குது. அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ திருமணத்தை பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். சில காலத்தில் இதாக இருந்தனால இப்போ நல்ல வரன் வர வாய்ப்புண்டு. மனதுக்கு பிடித்த வரன். குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகம் ஓங்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரிச்சுக்கலாமா, இல்லை பழைய ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற வரைக்கும். அடிக்கடி பயணங்கள் உண்டு. வெளிநாட்டு பயணம் வரைக்கும் போகும் ஒரு சிலருக்கு. பயணங்கள் உண்டு. பயணிகளால் ஆதாயம். உங்களை வலுப்படுத்துறதுக்காக நீங்களே ஒரு பிராண்டட் ஆக்கி இது பண்ணிக்கணும். சூப்பர் ஸ்கில் வரும். இப்போ இந்த நேரத்தில் மல்டி விஷயத்தில் கவனம் செலுத்துவீங்க. வேலைக்கு போயிட்டே வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவீங்க. பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்னஸில் கைப்படுறது. இந்த மாதிரி உங்களை அப்படியே அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பட் கொஞ்சம் கவனமாக ஒரு ஜோதிடரையோ அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க கேட்டுட்டு பண்ணிக்கங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா பதவி வருகிற காலகட்டம். ஒரு பொறுப்புகள் வருகிற காலகட்டம். சங்கம், பதவி வர வாய்ப்புண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும். ஒன்றை கொடுத்துவிட்டு ஒன்றை சொத்துக்கள் ரீதியாக வாங்க வாய்ப்புண்டு. எலக்ட்ரிக் வாகனங்கள், பைக்கு சம்மந்தப்பட்டது. கார் இருக்கும், ஆனால் பைக் மேலே ஆசை வரும். இப்போ காரில் நல்லா இருக்குதுங்க, லாரி வரைக்கும் வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் பைக்கு தான் தோணும். எலக்ட்ரிக் வாகனம், ஒரு பைக் வாங்கலான்னு தோணுது அப்படின்னு தோணும். குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. குழந்தை பிறப்பு 5ல் ராகு வேறு வருது. அப்போ ராகு வரும் இடத்தை குரு பார்க்கும் காலகட்டத்தில் யாருக்கு 5ஆம் இடமாக வருதோ அவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு. அப்போ குழந்தை பிறக்கும் காலகட்டம் மாறுது. இது தெளிவாக ஐவிஐயா, ஐவிஎஃப்ஆ, இயற்கையாவா அப்படிங்கிற போகலாம். பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறதுனா, பலாபலன்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சிறப்பாக வேகப்படுத்திக்கணும். இதை தாண்டி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள், சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ முக்கியமான விஷயம் என்ன ராசி எண்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சில உடல் ரீதியாகவும் கவனிக்க வேண்டியது. உடல் ரீதியாக 6ல் ராகு போகும்போது உணவு பழக்க வழக்கங்கள் தேவை. நைட் நேரம் உணவு அவாய்ட் பண்ணிடணும். சனிக்கிழமை அன்று நான்வெஜ் இது மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா 6ல் சனி வரும்போது டைஜஷன் பவர் கம்மின்னு அர்த்தம். இப்போ இந்த நேரத்தில் சனிக்கிழமையில் அந்த கிழமை இரவு நேரம் அப்போ ஹெவியான உணவுகள் சாப்பிட தவிர்த்துங்க. எண்ணெய் பொருட்களை குறைப்பது நலம். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு சரியான காலகட்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. சரி, ரைட். இப்போ முக்கியமானதுன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கால் வலி, மூட்டு வலி சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வயசானவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. கால் வலி, மூட்டு வலிங்கிறது அதிலிருந்து மீண்டு வர காலகட்டம் இருக்குது. அது மருத்துவ செலவு பாருங்கள். இயற்கை வைத்தியம், சித்தா, ஆயுர்வேதம் உங்கள் உடம்பை ஏற்றுக்கொள்ள காலகட்டமாக இருக்குது. அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். ரத்தம் சம்மந்தப்பட்டதில் தான் ரத்தத்தின் அணுக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ரைட். மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம், இந்த புது லாங்குவேஜ் படிக்கக்கூடிய காலகட்டம், அதில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. கேது பகவான் உங்களுக்கு பக்கபலமாக 11ஆம் வீட்டில் இருந்து 5ல் ராகு இருப்பதால் மன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய வேகமாக திங்க் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, மியூசிக் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மியூசிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்க, விவசாயத்துறை சார்ந்தவங்களுக்கு யோகமான காலகட்டம். அது விவசாயத்தில் இடம் ஒரு இதுலேருந்து ஒரே நேரத்தில் இன்னொன்று கல்டிவேட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் சிறந்த வருடமாக இருக்குது. சீக்கிரமாக இந்த தமிழ் புத்தாண்டை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ராசி எண்களாக 8னா அதான் உங்களுக்கு கொடுக்க போகுது. 8, 6, 5 சிறந்த இதாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ 4ஆம் நம்பரை பயன்படுத்திக்கங்க. கேதுவின் அருள் உங்களுக்கு இனிதே கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.